சங்கீதம் 24:7 வாசிக்க கேட்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஜெபம் செய்யலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பலமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளில கர்த்தாவே, அந்த அருமையான சகோதரன் செல்வராஜ், டேனியல் ராஜா மற்றும் மெர்சி ஆர்லி அவருடைய வீட்டை என்று பிரதிஷ்டை பண்ணும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த வாசல் வழியாக நீர் பிரவேசிப்பீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் எப்பொழுதும் இந்த வீட்டிலே காணப்படட்டும். எல்லா விதமான நன்மையினாலே நிறைத்தள்ளும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே இப்பொழுது நாங்கள் வார்த்தையை சொல்லி நாங்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது இப்பொழுதும் இன்று முதல் கர்த்தாவே, உம்முடைய வருகை நாள் வரைக்கும் இந்த வீட்டிலே உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும் கர்த்தாவே. குடும்பத்தார் அனைவரும் எல்லா விதமான நன்மையினால் ஆசீர்வதித்தள்ளும் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாக நீர் உள்ள பிரவேசித்தருளும். உம்மோடு கூட நாங்கள் நாங்கள் பின்தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது இன்று முதல் என்றைக்குமே கர்த்தாவே, இந்த வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிட்டருளும், சந்தோஷத்தை தந்தருளும், சுகத்தை தந்தருளும், ப்ராஸ்பரிட்டியை கட்டளையிட்டருளும், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டருளும் கர்த்தாவே. எந்த விதத்திலும் குறைபட்டவர்களாக இராதபடிக்கு நீ தாமே பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. உமக்கு பிரியமாய் ஜீவிப்பதற்கு இந்த வீடை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இன்றைய தினத்திலே அதை பிரதிஷ்டை நாளையும் நீ தாமே காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது நீர் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட பிரவேசிக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சங்கீதம் 127 ஆமாண்டவரே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அருமையான வீட்டை கட்ட அருமையான சகோதரர் செல்வராஜ், அவருடைய மகன் டேனியல் ராஜா, மருமகள் மெர்சி, பேரப்பிள்ளை, இவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தபடினாலே கர்த்தருக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சங்கீதம் 68:6 நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக இந்த குடும்பத்திற்கு, இந்த அருமையான குடும்பத்திற்கு, இந்த அருமையான இடத்தில் இந்த அருமையான வீட்டை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனபடினாலே பிரியமானவர்களே, இன்று இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்யும்படியாக நாம் அனைவரும் இந்த குடும்பத்தினரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்தினரோடு கூட இந்த மாலை நேரத்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய சந்தோஷத்திலே நாமும் சந்தோஷப்படுகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்திலே கல்வாரி டேபர்னாக்கள், கல்வாரி கூடாரம், வளசரவாக்கம் சபையின் அசோசியேட் பாஸ்டர் கால்வின் ஃபின்னி அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய குடும்பத்தினர், அருமையான சகோதரர் தினகரன் மற்றும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும்
சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வந்திருக்கிற நம்முடைய இந்த மாலை நேரத்தினுடைய இந்த வீட்டை குறித்துதான ஜெபம், இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவராக இருந்து எப்பொழுதும் இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குடும்பத்தினர் பாடல்களை பாடி வேதம் வாசித்து ஜெபதூபத்தை எப்பொழுதும் ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய செவிகள் கேட்கிறதாகவும் அவருடைய கண்கள் பார்க்கிறதாகவும் இருக்கும். இந்த வீட்டினுடைய அவர்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வாதை இந்த கூடாரத்தை விட்டு தூரமாக வேண்டும். இந்த அருமையான வீடானது சகல விதமான பொருட்களாலே நிரப்பப்பட வேண்டும். இந்த அலங்கத்திற்குள்ளே சுகம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானத்தோடு கூட இந்த பிள்ளைகள் நித்திரை பண்ண வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கி கொண்டிருக்கிற எந்தவித ஆயுதமும் அது வாய்க்காமல் போக வேண்டும். எல்லா சாபங்களையுமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும். அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. இப்பொழுதும் நாம் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, எல்லாவற்றிலேயும் அங்கு ஸ்தோத்திரம் உண்டு. இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, எல்லாவற்றிலேயும் அங்கு ஸ்தோத்திரம் உண்டு. இடைவிடாமல் ஏறெடுக்கும் ஜெபங்களும் உண்டு, ஆவியிலே நிறைந்திருக்கும் அனுபவம் உண்டு, இன்ப அனுபவம் உண்டு. இல்லத்தின் தலைவராம் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார். மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார், மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். குடும்பத்தின் குறைகள் யாவும் அறிகிறார், இயேசு யாவும் அறிகிறார், இயேசு யாவும் அறிகிறார். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்திலே இயற்கையினுடைய விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே அருமையான இந்த குடும்பத்தினுடைய செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்த இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்யும்படியாக கர்த்தாவே நாங்கள் அவருடைய சந்தோஷத்திலே பங்கு பெறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே, இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகள் சொல்லி இந்த மாலை நேரத்திலே எங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நாங்கள் வந்து அமர்ந்து காத்திருக்கிறோம். வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைபடுகிற பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. தேவனே, இந்த ஜெப நேரத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தடைகளையாவும் அப்புறப்படுத்தும் உடைய நாமத்திற்கே நீர் மகிமை வரப்பண்ணும். துதிக்கிறோம், துதிக்கான மகிமையாகவும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். இயேசுவே, நீர் என்னை நடத்தும், இந்த குடும்பத்தை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உம்முடைய தயவினாலே தொடர்ந்து நடத்தும். நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சௌரன் ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரை கொடுத்த அந்த வீட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை நாளை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தாவே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய அந்த குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டர்களும் கர்த்தாவே, அருமையான குடும்பத்தார், அருமையான சகோதரன் செல்வராஜோடும் கூட அருமையான சகோதரன் டேனியல் ராஜா மற்றும் மர்சி ஆட்லி அவர்கள் அனைவரோடும் கூட உம்முடைய கிருபை காணப்படட்டும். இந்த வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிட்டர்களும், சந்தோஷத்தை கட்டளையிட்டர்களும், ஆரோக்கியத்தை கட்டளையிட்டர்களும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து எல்லா நன்மையினால வழி நடத்தும். கர்த்தாவுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே கேட்க போற வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். கர்த்தாவே, பேசுகிற அடியனை மறத்து நீர் பேசுவீராக. மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் உம்முடைய கரத்தின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய தினத்திலே இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரதிஷ்டை பண்ணும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தாருக்கு இந்த வீட்டை, அந்த அருமையான வீட்டை கொடுத்திருக்கிறார். அநேக நாட்களாக நம்ம ஜெபித்து வந்தோம். அவர்கள் அந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்று அதிக நாள் நம்முடைய ஜெபம், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வீட்டை கட்டும்படியாக உதவி செய்திருக்கிறார். அதனால இந்த வீட்டை நாம அவருடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். அவங்க பைபிளில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த பிரதிஷ்டை ஆராதனை ஒரு முக்கியமான ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை இங்கே நம்ம சொல்லும் பொழுது இந்த வீட்டிலே அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் காணப்படும். அவருடைய சந்தோஷம், சமாதானம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்தாருக்கு அங்கே ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். Thy tabernacle shall be in peace and shall not in sin. இதுதான் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிற வேத வசனம். இந்த கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே காணப்படும் பொழுது அது எப்பொழுதுமே சந்தோஷம். அங்க மனுஷர்களால் எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் அவர் சமாதானமாக மாற்ற முடியும். அவர் இந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தர முடியும். இந்த வாசஸ்தலத்தை அவர் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் எந்த குறைவும் இருக்காது. எல்லாமே அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் இந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். நம்ம உள்ள வரும் பொழுது வசனத்தை வாசித்து நம்ம உள்ள வந்திருக்கிறோம். ஸோ இப்பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாக நம்ம உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். வாசல் வழியாக கர்த்தர் உள்ளே பிரவேசித்திருக்கிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறார். ஆமென். அந்த மகிமையின் ராஜா அவரே இல்லத்தின் தலைவராய் இருக்கிறார். அவரே இந்த குடும்பத்தாரைக்கு அவர் வழி நடத்துகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதம் இங்க சமாதானம் என்று சொல்லும் பொழுது அங்க என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல அங்க பீஸ் இருக்கணும்னா அங்க சில காரியங்கள் அங்க இருக்க வேண்டும். அங்க முதலாவதாக எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். எல்லாமே ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கணும். ஸோ குடும்பத்தார் அனைவருமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற ஜனமாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக சுகம், ஹெல்த், நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்து அப்படியாக அந்த குடும்பத்தாரை வழி நடத்த வேண்டும். இன்னும் சுற்றுப்புற சூழ்நிலைகள், அக்கம் பக்கத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இராதபடிக்கு எல்லா இடத்துலையும் சமாதானத்தை தருகிறார். அது வேண்டும். அதன் பின்பு இன்னும் ப்ராஸ்பரிட்டி, நம்ம உலகத்திலே வாழுகிற வரைக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவசியமாக இருக்கிறது. ஸோ அதுவும் இங்கே குறைபடக்கூடாது. எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? Thou shall visit thy habitation and shall not in sin. அவர்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள். அதுதான் தமிழ் பைபிளில் குறைவை காண மாட்டார்லாம் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் அங்கே சின் இருக்காது, பாவம் இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும் பொழுது அவன் ஆவிக்குரிய ஜீவத்திலே குறைபட்டு போகிறான். ஸோ முதலாவது அந்த குறை இருக்காது. எல்லாருமே ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையால இந்த குடும்பத்தார் அனைவருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அருமையான சகோதரன் செல்வராஜ் ரொம்ப வார்த்தையில அதிக வாஞ்சையுடைய ஒரு சகோதரன். எல்லாருக்குமே வார்த்தையை அவர் போல்டா அங்க எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அதே போல அவருடைய மகன், மருமகள், அங்க குழந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படியாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறது. எதனால? வார்த்தைக்குள்ள வந்தனால, அங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அந்த வீட்டிலே கர்த்தர் அங்க சமாதானத்தை தந்திருக்கிறார். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு பிரவேசித்து இருக்கிறோம். நம்ம என்ன வரும்பொழுதே நம்ம இந்த குடும்பத்தாரைக்கு ஆசீர்வாதமாக அது இருக்கும்படியாக நாம வந்திருக்கிறோம்.
இந்த குடும்பத்தாருடைய சந்தோஷத்திலே நாம வந்து பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறோம். நாங்க பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் உங்களுக்கு திரும்பி வரும். கர்த்தர் ஒரு சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று சொல்லுங்கள். இப்பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று சொல்லி நம்ம உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஏன்னா கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கும். வந்து மாம்சத்துக்குரியவர்களா இராதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய ஜனமா இருக்கும். ஸோ நம்ம இந்த இவர்களும் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்க. நாம வந்து இந்த குடும்பத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்க கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். ஸோ இங்க சமாதான பாத்திரன் எல்லாருமே வந்து சமாதான பாத்திரம்னா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வார்த்தையின்படி இருக்கிறார்கள். ஆமென். எல்லாருமே பசுத்தாவி பெற்றவர்களாக வார்த்தைக்காக உண்மையாய் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவர்கள் தான் சமாதான பாத்திரர்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள வேர்டு இருக்கிற லிவிங் வேர்டு, ஜீவிக்கிற ஜீவனுள்ள வார்த்தை அவங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது அவர்கள் சமாதான பாத்திரராக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அப்படியாக வரும் பொழுது இன்னைக்கு நம்ம அந்த சமாதானத்தை அறிவிக்கிறோம். இந்த வார்த்தை சமாதானத்தை தருகிறது. ஸோ இவர்களுக்கு இனிமே வந்து அவருடைய வருகை நாள் வரைக்கும் வந்து இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இவங்க ஜீவிக்கிறார்கள். அவர்கள் வந்து தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பைபிள்ல. ஸோ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படியாம போனா வந்து அது எல்லாமே என்ன விளைவுகள் இருக்குன்னு நம்ம பைபிள்ல தெரியும். ஸோ இங்கே வந்து எங்க முதலாவது நம்ம வந்து சாரிபாத் ஊர்வதவை பார்க்கலாம். ஸோ அந்த சாரிபாத் ஊர்வதவை அவளுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து போர் கண்டிஷன்ல இருந்தா அவளுக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவையா இருந்தது. அவ என்ன செய்தால் அங்க வந்து அவளுக்கு எலியா அனுப்பப்பட்டான். அங்க எலியா அங்க அனுப்பப்படும் பொழுது எலியாவை அவள் ஏற்றுக்கொண்டாள். வார்த்தை அனுப்பப்படும் பொழுது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். இவர்கள் வார்த்தை அனுப்பப்பட்டது, வார்த்தையை ரிசீவ் பண்ணி இருக்கிறார்கள். ஸோ அந்த சாரிபாத் ஊர் விதவை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்டிஷன் வந்து இன்னும் சில நாட்கள்ல நாங்கள் செத்து போவோம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்காங்க. அவளுக்கு இப்பொழுது வந்து ஆசீர்வாதம் தேவை. இப்போ எலியா வந்திருக்கிறார், எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வான்னு சொல்லுகிறார். தண்ணி எடுக்க போகும் பொழுது எனக்கு ஒரு அப்பத்தை அங்க சுட்டு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவளுடைய அங்க கண்டிஷனை சொல்லுகிறார். அவளுடைய எவ்வளவு ஒரு போர் கண்டிஷன்ல இருக்கிறாள் என்பதை அவள் அங்க சொல்லுகிறாள். அதன் பின்பு அங்க வந்து என்ன சொல்லுகிறாங்க, எலியாவுடைய வார்த்தை, நீ முதலாவது எனக்கு செய்து கொண்டு வா, அதன் பின்பு உனக்கும் உன் பிள்ளைக்கும் செய்யலாம் என்று அந்த அடையை செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவள் என்ன செய்கிறாள்? 15-16 வாசிக்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் கொண்டு போகவும் இல்லை. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எலியாவின் சொற்படி செய்தான். அந்த வார்த்தை அது வந்து எலியாவின் சொல் என்று சொல்லும் பொழுது அது thus saith the Lord இருக்கிறது. ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க செய்யும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த வீட்டில் எந்த குறையுமே இருக்காது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்கா. கர்த்தர் வந்த வீட்டிலே சந்தோஷம், அங்க சமாதானம், அங்க எந்த குறைவும் இல்லை, அங்க ஆசீர்வாதம், அங்க ஹெல்த், அந்த சுகத்தை கட்டளையிடுகிறார், எல்லா விதமான நன்மைகளும் தருகிறார். ஸோ இப்பொழுது இந்த குடும்பத்திலே வந்து என்ன சொல்ல, எதுவுமே குறைபட்டு போகாது. அது இல்லை இது இல்லைன்னு இல்லை, எல்லாமே நிறைவாக இருக்கு. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாக தருகிறார். இப்பொழுது வந்து எங்க வந்து என்ன சொல்லப்பட்டது, இவர்கள் எல்லாமே வார்த்தையினாலே மீட்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீதிமான்கள் கூடாருங்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இங்க நீதிமானுடைய வீட்டிலே கர்த்தரின் அந்த ரட்சிப்பு உண்டு, இங்க சால்வேஷன் இருக்கிறது. அவர் எல்லாமே சால்வேஷனை பெற்று இருக்கிறார்கள். அவங்க வந்து வார்த்தைக்குள்ளாக வந்து சால்வேஷனை பெற்று இருக்கிறார்கள். இங்க சங்கீதம் 118:15 இந்த வசனத்தை வாசிக்கும். அவங்க வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த வீட்டில் இருக்கிறது. எல்லா விதத்திலும் பெரிய ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம்.
முதலாவது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். அதை பெறாம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்று எந்த பிரயோஜனமும் இல்லை. முதலாவது குடும்பத்துக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. இப்போ இந்த கடைசி காலத்துக்கு என்று 7ஆம் சபை காலத்துல இருக்கிறோம், லவோதிக்கேயா காலத்துல இருக்கிறோம். இந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டிருக்கிறார். சகோதரன் வில்லியம் மேரியம் பிரன்ஹாம் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் மெசேஜை கொண்டு வா. அன்னைக்கு எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்பினார். சாரிபாத் ஊர் உதவின் இடத்துல எலியாவை அனுப்பியது போல இன்னைக்கு இந்த கடைசி கால மனவாட்டிக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். வில்லியம் பிரன்ஹாமை அனுப்பி அவர் மூலமாக இந்த கடைசி காலத்தினுடைய செய்தி வெளிப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க சால்வேஷன் கிடைக்கிறது. அதோடு கூட நம்ம வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி பெற்ற ஜனமாக நம்ம காணப்படுகிறோம். முதலாவதாக நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக சகேயுவை பற்றி பார்க்கலாம். அங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நம்ம சகேயுவை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சகேயுவை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒரு சின்னரா இருக்கிறான். என்ன சின்ன அவன் பண்ணுகிறான்? அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான். அவன் அளவுக்கு அதிகமாக அங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணி அங்க லஞ்சம் வாங்கி அப்படியாக அவன் சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவன் பாவம் செய்கிறான். அவன் ஒரு சின்னராக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் அங்க அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்மள உலகத்துல பிறந்த எல்லாருமே சின்னர்ஸ், நம்ம எல்லாருமே பாவிகள் தான். எப்பொழுது வரைக்கும் வார்த்தையை நம்ம சந்திக்கிற வரைக்கும், வார்த்தையை ரிசீவ் பண்ற நாள் வரைக்கும் நாம பாவிகளாக இருந்தோம். ஆனா இந்த சகேயு அவன் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் சில முயற்சிகளை எடுக்கிறான். அந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். அவன் பார்க்கும் பொழுது இப்ப இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். பார்த்த பொழுது அவன் என்ன செய்யறான்? அங்க மரத்து மேல ஒளிஞ்சிருக்கிறான். அவன் கர்த்தர் என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு அது வரைக்கும் அவன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவன் புறக்கணித்தான். அவனுடைய மனைவி அவ ஒரு பிலீவராய் இருக்கிறார். அவ வார்த்தையை நேசிக்கிறார். அவ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு பெண்ணாக இருக்க, ஆவிக்குரிய பெண். ஆனா இவன் என்ன செய்யறான்? அவனுக்கு அங்க தடையாக இருக்கிறான். கர்த்தரை விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு ஒரு தடையை ஏற்படுத்துறான். வீட்டுல ஒருவர் ரட்சிக்கப்படலைன்னா அங்க அந்த குடும்பத்தார் வார்த்தையை அவங்க அவங்க வார்த்தையை கேட்பதற்கும் அதுக்கு சில தடைகளாக இருப்பாங்க. அந்த தடை அகற்றப்படணும்னா எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளாக வரணும். இந்த சகேயு அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த கண்ட நாள்ல அவன் வார்த்தையை சந்தோஷத்தோட ரிசீவ் பண்ணான். இயேசு கிறிஸ்துவை சந்தோஷத்தோட ரிசீவ் பண்ணி அவன் கொண்டு போகும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவர் ஒரு பாவியான மனுஷரோட கூட வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரே என்று அவங்க அப்படியாக சொல்லுகிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து உள்ள பிரவேசித்த உடனே அங்க ரட்சிப்பு வந்தது. சகேயு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். அந்த குடும்பத்துக்கு சமாதானம் வந்தது. அவர் உள்ள பிரவேசித்த உடனே அங்க சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. ஆமென். அவன் கர்த்தரை அந்த குடும்பத்தார் ஏற்று, அதே போல கர்த்தர் உள்ள பிரவேசிக்கும். அவர் வரும் பொழுது அங்க சமாதானம், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அங்க ஆசீர்வாதம் வருகிறது. அவங்க கர்த்தர் அப்படியாக செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த குடும்பத்தார் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனால அவர்கள் வார்த்தையை இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்க, கிறிஸ்த சந்தோஷத்தோட இந்த வார்த்தையை அவங்க மகிழ்ச்சியோடு அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சகேயு போல சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போற காரியம் மார்த்தாளை குறித்து பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இங்கே சொல்லப்படுகிற மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். அங்க சகேயு எப்படி சந்தோஷத்தோடு ஏற்று, அதே போல மார்த்தாள் ஏற்றுக்கொண்டால் அங்க மார்த்தாள் மரியாள் அவங்க கர்த்தர் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவங்க வார்த்தை எல்லா மெசேஜ் அவர்கிட்ட உட்கார்ந்து அவங்க எல்லாத்தையும் அவங்க கேட்டு அறிந்து கொண்டாங்க. அதுல மரியாள்
பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய பாதத்திலே உட்கார்ந்து எப்பொழுதுமே அவங்க வந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து அவளை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ வந்து ஒரு குட் பாட், மேரி சூசன் குட் பாட், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நாள்ல எடுபட்டு போகும். உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனா வந்து பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது, அந்த எட்டர்னல் லைஃபை நம்ம பெறும் பொழுது அது நம்ம விட்டு எடுபடாத ஒரு பங்காக இருக்கிறது. ஆமென். மரியாள் அன்னைக்கு அதை ரிசீவ் பண்ண எதனால? இயேசு கிறிஸ்துவை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனால. ஸோ இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, எட்டர்னல் லைஃபை பெற்றிருக்கிறாங்க. அதனால இந்த வீட்டுக்கு அங்க சமாதானம் இருக்கிறது, ரட்சிப்பு வந்திருக்கிறது, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அந்த ஓபேத் ஏதோமை வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த 3 மாசம் அங்க இருந்தது. ஸோ 3 மாசம் அங்க இருக்கும் பொழுது அவன் வந்து ரொம்ப அதிகமாக abundant blessing, அதிகமான ஆசீர்வாதம், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தது. அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாமே பெருகியது, அவனுடைய பிசினஸ் பெருகி ரொம்ப அதிகமான ஒரு செல்வந்தனாய் அவன் 3 monthல மாறிட்டான். அப்படியாக வந்து கர்த்தர் அவனுக்கு அதை உதவி செய்தான். அந்த அவ்வளோ abundant blessing-ஐ கர்த்தர் கொடுத்தான். அதே போல கர்த்தருடைய பேட்டிய அந்த வார்த்தை இந்த வீட்டில் இருக்கும் பொழுது, கிறிஸ்து இங்கே இருக்கும் பொழுது abundant blessing-ஐ கொடுக்கிறார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அதோட அவர் என்ன சொல்லுகிறார்? பொல்லாப்பு நேரிடார், வாதை உன் கூடாரத்தை அணுக. இந்த வீட்டுக்கு வாதை வராது, ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஸோ காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கும் பொழுது சாத்தான் உள்ள பிரவேசிக்க முடியாது. அவர் வந்து அங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. அவள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்களா இருக்கும் பொழுது சாத்தான் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க வார்த்தையின் கீழே வந்திருக்கிறான், ரத்தத்தின் கீழே வந்திருக்கிறான், நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அங்க யாத்ராகமம் 12:13 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும், நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன், எகிப்து தேசத்துக்கு அழிக்கும் வாதை வந்து உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஸோ அன்னைக்கு லிட்ரலா வந்து அந்த லிண்டல்ல வந்து பிளட் அவங்க அப்ளை பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய லிண்டல் என்று சொல்லும் பொழுது ஹார்ட்டா இருக்கிறது, ஹார்ட்ல ஹோலி கோஸ்ட் அங்க இருக்கிறது, பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று இருக்கிறோம், வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், அந்த லிவிங் வேர்டு நமக்குள்ள இருக்கிறது, நம்ம வேர்டு இமேஜாக மாறி இருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவிக்கும் வரைக்கும் இந்த வாதை கூடாரத்தை அணுகாது. இந்த வீட்டிலே வந்து வாதை அணுக முடியாது. கர்த்தருடைய ரத்தம் இங்க இருக்கு, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க எந்த வாதையும் வராது. அங்க எகிப்திலே மோசே 10 வாதைகளை கொண்டு வந்தான், எல்லாமே அந்த எகிப்தை தாக்கியது. ஆனா இவங்க கோசேன்ல இருக்கிறாங்க, பாதுகாப்பான இடம். அதே போல இன்னைக்கு இவர்கள் வார்த்தையின் கீழே இருக்கும் பொழுது அவங்க பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, ரத்தத்தின் கீழே வர வேண்டும். ஸோ அந்த ரத்தத்தின் கீழே வரும்பொழுதுதான் பாதுகாப்பு. ராகாப் அந்த ரத்தத்தின் கீழே வந்தான். எரிகோ அன்னைக்கு அழிக்கப்படும் பொழுது அந்த ராகாப்புக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா, அந்த ரத்தத்தின் கீழே வந்தால் அவ வந்து அந்த வேவுகாரில் என்ன சொல்றாங்க, அவங்க நீ சிவப்பு நூல் கயிறை நீ கட்டி வைக்கும். ஸோ அதுதான் அடையாளம். அன்னைக்கு அந்த சிவப்பு நூல் கயிறு, ரெட் வந்து எப்பொழுதுமே ரெடாம்ஷனுக்கு அடையாளம், அங்க வந்து அந்த சிவப்பு நூல் கயிறு அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. அதன் கீழே வரும் பொழுது அவன் வந்து அங்க பாதுகாக்கப்பட்டான். ஸோ ரத்தத்தின் கீழே இந்த குடும்பமானது ரத்தத்தின் கீழே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஆடு மாடுகளின் ரத்தம் வந்து பாவத்தை வந்து மூடுமே தவிர அது வந்து பரிகரிக்காது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது பாவத்தை பரிகரிக்கிறதா இருக்கிறது. நாம ஒரு நாள் சின்னராக இருந்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அப்போ கர்த்தருடைய ரத்தமானது அன்னைக்கு சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்திலே இருக்கிற ஜீவன் இப்பொழுது நம்ம மேல வந்திருக்கும் பொழுது அது வந்து என்ன செய்கிறது, நமக்கு ஜீவனை தருகிறது. ஆடு மாடுகளின் ரத்தம் வந்து அது மேல உள்ள அந்த ஸ்பிரிட் இங்க வர முடியாது, அதுல உள்ள ஜீவன் இங்க வரும், அதுல ஜீவன் கிடையாது. அங்க வந்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல இருக்கிற ஜீவன் அதுதான் நம்ம மேல வர முடியும். ஒரு ஆடு மாடுகள் உள்ள ஜீவன் மனுஷன் மேல வர முடியாது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம்ம மேல வந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். சோ அதனால இந்த வீட்டுக்கு அவர் வந்து என்ன செய்யறார், இவர்கள் வார்த்தையின் கீழே இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதம் உண்டு. இங்க ஏறெடுக்கிற ஜெபம், அவங்க கர்த்தரை நோக்கி அவங்க ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மத்தேயு 6:6 வாசிக்கலாம்.
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஸோ நம்ம அந்தரங்கத்திலே ஜெபம் செய்யும். நம்ம அந்தரங்கத்தில் வீட்டுக்குள்ள நம்ம இந்த வீட்டில் ப்ரேயர் இருக்க வேண்டும். முதலாவது இந்த வீட்டில் ப்ரேயர் இருக்க வேண்டும், தனி ஜெபம் இருக்கணும், ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அங்கே அந்த ப்ரேயர் டெய்லியுமே பண்ணும், ஒரு நாளும் அதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தனி ஜெபமோ இல்லை ஃபேமிலி ப்ரேயர் இது அவசியமாக இருக்கிறது. ஸோ ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம சபைக்கு வருகிறோம், அங்கே ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு. அது அது செப்பரேட்டு, இது தனி. இங்கே வீட்டில் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். ஸோ ஜெபம் பண்ணும்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நம்ம வீட்டுக்குள்ள அறைகளாக நம்ம சாத்திட்டு அங்கே நம்ம அறையில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த ரங்கத்தில் ஏறெடுக்கும் பொழுது ஜெபத்தை அவர் அந்த ரங்கத்திலே அவர் பார்த்து அதை வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த வீடு வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா. இதை எல்லாருமே பார்க்க முடியும். இவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைக்குள்ள வந்த பின்பு, கல்வாரி சபைக்கு வந்த பின்பு, இந்த வார்த்தையை அவங்க இந்த எண்ட் டைம் மெசேஜ் அவங்க ஏற்றுக்கொண்ட பின்பு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க பார்க்க முடியும். இது வெளியரங்கமான பதிலா இருக்கிறது. ஆமென். அதே போல வெளியரங்கமா பதிலை தருவார். எல்லா விதமான ஆசீர்வாதம் எல்லாரும் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஒதுக்கியவர்கள் இவங்களை ரிஜெக்ட் பண்ண பீப்புள் எல்லாரும் இவங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் இவங்களை எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யும் அந்த காலம் வரும். ஆமென். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஒரு கிறிஸ்டியன் ஹோம்ல அங்க பிரேயர் ரொம்ப அவசியம். பிரணாம் என்ன சொல்லுறார்? அடிக்கடி சொல்லுறார், read the Bible and pray. கர்த்தருடைய வசனத்தை வேதத்தை வாசித்து ஜெபம் செய். கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்? அன்னைக்கு ஒரு வசனத்தை காமிப்பார். இன்னைக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன் என்ன, அதுக்கேற்ற ஒரு வசனத்தை காண்பிப்பார். அந்த வசனத்தை நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது அதை நம்ம லைஃப்ல நிறைவேற பண்ணுகிறார். ஆமென். ஸோ அதனால ஒரு கிறிஸ்டியன் ஹோம் அதுங்க பிரேயர் இருக்கு. ஹே ஹோம் தட் பிளஸ்ட், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் சபைக்கு போவாங்க, சபைக்கு எல்லாரும் ரெகுலரா வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் அப்படிதான். நாங்க ரொம்ப பக்தியா சபைக்கு போவாங்க, போய் அந்த எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா வீட்டிலையும் அதே மாதிரி இருக்கிறாங்களா என்று பார்த்தா அப்படி இருக்க மாட்டாங்க. ஹோம்ஸ் டு பி as sacred as the church. சர்ச்சுக்கு எவ்வளவு பக்தியாக நம்ம போறோமோ அதே மாதிரி பக்தியை நம்ம இந்த வீட்டிலே இருக்கும் போதும் கடைபிடிக்கணும். எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எதுவுமே நமக்குள்ள வரக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்யறாங்க? சபையில ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, ரொம்ப ஆவிக்குற ஆமையினாலும் சொல்லி அவங்க ஆவியில நிரம்புவாங்க, அப்படிலாம் செய்வாங்க. அங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ப்ரீச்சிங்கை கேட்பாங்க. ஆனா வீட்டுல அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கேயே கேட்டு அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து நம்ம சபைக்கு வரோம், வீட்டில இருந்து சபைக்கு வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை இங்க கொண்டு வர வேண்டும். அங்க கேட்ட வார்த்தையை வீட்டில் அப்ளை பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். ஸோ அந்த கத்தர் என்ன செய்யற, ஒரு அனாயிண்டட் பிரீச்சர் மூலமா வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வேர்டை அங்க ரிசீவ் பண்ணி அங்கேயே விட்டுட்டு வரக்கூடாது, அதை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது சமாதானம், அது அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எல்லா வித நன்மையை அங்க பெற்றுக்கொள்ள முடியும். வர்ஷிப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிசைபிள்ஷிப் நம்ம அப்படியா இருக்கணும். அங்க வர்ஷிப் பண்ணி அங்க நம்ம ஆவிக்குரியவர்களாக அவருடைய சீஷர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு நமக்கு அந்த கீழ்ப்படியவர்களாக நம்ம காணப்படும் பொழுது எல்லா விதமான நன்மையினாலும் அந்த வழி நடத்துகிறார். அந்த வீட்டுக்கு பாதுகாப்பை தருகிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஸோ இந்த வீடு முதல்ல பார்க்கும் பொழுது இது கர்த்தர் கொடுத்த வீடு. ஸோ கர்த்தரிடத்துல நம்ம எதையை பெற்றுக்கொண்டாலும் அதை கர்த்தருக்கே நம்ம திருப்பி கொடுக்கிறோம். கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டோம் என்று அது என்னுடையது என்று நம்ம எதையுமே இந்த உலகத்துல மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம அதை குறித்து மேன்மை பாராட்டினா அது ஒரு நாள் இல்லாமற் போயிடும். ஸோ அதனால கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நம்ம அதை அவரிடத்துல திருப்பி கொடுக்குறோம். இது உம்முடையது, நீர் எனக்கு கொஞ்ச காலம் இதை தந்திருக்கிறீர் என்று சொல்லும் அவருடைய நாம மகிமைப்படும்படியாக, அவருடைய நாமத்தை முன்னிலைப்படுத்தும்படியாக நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். So choose to make your home his home. இந்த ஹோம், இந்த வீடு அது என்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. ஆமென். ஏன்னா கர்த்தர் இங்க வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க, அவர் எனக்கு கொடுத்தது.
ஸோ இது அவருடைய வீடாக நம்ம அதை சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அங்க வந்து அவர் அப்பொழுதுதான் அங்க வந்து அவருடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும்படியான ஒரு அந்த சூழ்நிலையை அங்க உருவாக்கப்படுகிறது. யோசுவா என்ன சொல்லுகிறான், 24ஆம் அதிகாரம் 15ல வாசிக்கும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவன் வந்து எல்லாரையும் பார்த்து சொல்லுறான், நீங்க கர்த்தரை சேவிப்பது உங்க பார்வைக்கு ஆகாததை கண்டா நீங்க பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நீங்க இன்னைக்கே தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்க கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு அங்க சொன்னேன். அதே போல வந்து இன்னைக்கு அதே வார்த்தையை சொல்லணும், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன். டு சர்வ் ஒன் காட் ஒன்லி ஒன் காட். உலகத்துல வந்து அவங்க பல தேவர்கள் இல்லை. அன்னைக்கு யோசுவா ஒரு ஒன் காடை பற்றி தான் சொன்னான். மோசே ஒன் காடை பற்றி தான் சொன்னான். பைபிள் ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒன்லி ஒன் காட். அங்க வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது அவருடைய ஸ்தானங்களாக இருக்கிற 3 ஆபீசர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் வந்து அதே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கு. ஸோ அதே தேவன் பிதாதா மாம்சத்திலே வெளிப்பட்டார், குமாரனாக அவர் உலகத்திலே வந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வந்து பெந்தேகோஸ்தே நாளில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்தார். சேம் காட். இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறது. ஆமென். ஒன் காடை நம்ம சேவிக்கிறோம். பலவிதமான வந்து அங்க வந்து குழப்பத்தினாலே நாம இல்லை. ட்ரினிட்டி என்று சொல்லும் பொழுது அது ஒரு குழப்பம் நிறைந்த உபதேசம். அதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா அது நிறைய வந்து அது பரவி இருக்கிறது. அஞ்ஞான மார்க்கமாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுளை அங்க ஒரு வணங்கும் பொழுது அஞ்ஞான மார்க்கமாக இருக்கிறது. அங்க சிலை வழிபாடை வந்து கர்த்தர் எங்கேயுமே பைபிள் எங்கேயுமே அது வந்து ஆதரிக்கல. சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, அது வந்து ஒன் காடுக்கு வர்ஷிப் பண்ணும். அன்னைக்கு யோசுவா வந்து ஒன் காட் அவரே தான் நாங்க சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்கணும் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க என்று அவன் வந்து ஜனங்களை பார்த்து சொன்னான். எந்த சூழ்நிலையும் நாங்க ஒன் காடு தான் அவன் பைபிள் ஒன் காடு தான் சொல்லுது. நாங்க கர்த்தரையே நாங்க சேவிப்போம் என்று அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போது அவங்க சூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோம், கர்த்தர் என்ன இந்த வீட்டுக்கு கர்த்தர் நம்ம லைஃப்ல அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறார் அதை நம்ம அறியணும்னா இந்த வார்த்தைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். ஸோ we have to choose to live according to the word God's design for us. கர்த்தர் நமக்கு என்ன வந்து அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார், என்ன நமக்கு அவர் வந்து நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுக்கு நாம வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் எதையுமே நாம தெரிந்து கொள்ளக்கூடாது. அதை எல்லாமே ரிஜெக்ட் பண்ணும். வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அப்பொழுதுதான் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் இந்த வீட்டில் அவர் கிரியை செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை நாம ஏற்படுத்த வேண்டும். அவருடைய ஒரு டிஸ்பிளீஸ் பண்ணும் பொழுது அவருடைய பிரசன்னம் விலகிவிடும். ஸோ அவர் பிரசன்னம் விலகும்படியான எந்த சூழ்நிலையும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தரே அவர் தான் இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார். ஆமென். கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அவர் தான் இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார். அவர் முதலாவது வந்து பாயிண்ட் வந்து கர்த்தர் இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம என்ன பண்ணுறது, அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல். நாம வந்து நம்ம புசிக்கிறோம், நம்ம ஆகாரத்தை சாப்பிடும் டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்க வந்து சாப்பிடும் பொழுது குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது 5ஆவதாக ஒரு நபர் அங்கே இருக்கிறார். ஆமென். அன்சீன் கெஸ்ட். ஆமென். அவர் காணப்படாத விருந்தாளியாக இருக்கிறார். விஷுவலாக நம்ம வந்து நம்ம பிசிக்கல் ஐஸ் மூலமா பார்க்க முடியாது. ஆனா அவர் நம்மோடு கூட இருந்திருக்கார். நம்ம கூட அவர் பந்தி இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லுகிறார், நான் வந்து ஏதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமென். இன்னைக்கு அவர் உள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய டைனிங் டேபிள்லையும் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கேயுமே இருக்கிறது. ஸோ இன்னைக்கு அவர் வந்து சைலண்ட் லிசனராக இருக்கிறார் இந்த வீட்டில். ஸோ இந்த வீட்டில் நம்ம பேசுகிற காரியங்கள் அவர் எல்லாத்தையுமே அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவர் இங்கே நம்ம மத்தியில இருக்கிறார். ஸோ அதனால இந்த அவரால் வந்து பார்க்க முடியும். உலகத்தில் இந்த எந்த மூலையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே அவர் பார்க்க முடியும். உலகத்து மக்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுள் இரும்பிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே அந்த பிலீஃப் இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு எவ்வளோ வெளிப்பாட்டை பெற்றிருக்கோம். அதே போல் இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தர் எல்லா இடத்துலையும் அவர் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த குடும்பத்தார் அவரை நேசிக்கும் பொழுது இந்த குடும்பத்தார் மேலே அவர் கண் நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாத்தையும் பேசும் பார்க்கிறார். இவங்க ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்களா என்பதை அவர் பார்க்கிறார். ஸோ நம்ம வந்து அவிசுவாசமாக அறிக்கை பண்ணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தானே பேசுகிறோம் அப்படின்னாலும் அதையும் அவர் வந்து பார்க்குறார். ஸோ சைலண்ட் லிசனராக இருக்கிறார்.
அதனால நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்ம பேசுகிற காரியங்கள் வார்த்தைக்கு விரோதமானதா இருக்கக்கூடாது. வார்த்தையின்படி தான் எல்லா இடத்துலையுமே நம்ம நடக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் இந்த வீட்டில் அவர் இந்த சென்டர் ஆஃப் த ஹோம்ல இருக்கிறார். ஸோ மேக் ஜீசஸ் அ சென்டர் ஆஃப் அவர் ஹோம். அவர் வந்து நம்முடைய வீட்டில் அவர் மத்தியிலே இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்க்க முடியும், எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கு. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரிடத்திலே நம்ம அதை கன்சல்ட் பண்ணாதபடிக்கு அதை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கிறார், அவர் தான் இந்த வீட்டின் தலையாக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்டு தான் எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டும். ஸோ நம்ம கிளியர் டிசிஷன் எடுக்கணும். ஜேக்கப்பை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? மேட் a clear decision for the spiritual direction of his family. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2-4 வரை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அங்க என்ன செய்கிறான் என்றால், அந்த யாக்கோபு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்லுறான், உங்களுடைய அந்த விக்கிரகங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள். அது மாதிரி பெத்தோலுக்கு போவோம், அங்கே வந்து நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் அவங்க காதணிகள் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கழட்டி கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன செய்கிறான்? யாக்கோபாவிலே சீகேம் ஊர் அருகே ஒரு கர்வாலி மரத்தின் கீழே எல்லாத்தையுமே புதைச்சி போட்டான். எதுவுமே இருக்க, எந்த ஐடல்ஸும் உள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஐடல்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இங்கே சிலை வழிபாடு என்று சொல்லப்படுது. சிலையா நம்ம லிட்டரலாக வைப்பதில்லை. ஸோ ஐடல்ஸ் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு மேலாக நம்ம எந்த காரியத்தை உயர்த்தினாலும், ஒருவேளை வந்து நம்முடைய வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவரையோ தன்னுடைய பிள்ளையோ அது வந்து அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக நேசிக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஐடலாக மாறுது. ஒரு வீடு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்துருக்கா, இந்த வீட்டை அதிகமாக நேசிச்சா அது அவங்களுக்கு ஐடலாக மாறிடும். ஏதாவது ஒரு பொருளை உலக பிரகாரமான ஒரு பொருளை அவங்க வந்து அதிகமாக வார்த்தையை காட்டிலும் அதிகமாக நேசிச்சா அது ஐடலாக மாறிடும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம நேசிக்கணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. அவங்கள எல்லாமே நேசிக்கணும். ஆனால் வந்து வார்த்தைக்கு அதுக்கு நம்ம வார்த்தையை நம்ம வந்து கொஞ்சம் டவுனில் வச்சுட்டா புட் காட் ஃபர்ஸ்ட். பிரணமே தான் சொல்ல, எப்பொழுதுமே தேவனை முன்னிலைப்படுத்த வேணும். தேவனை காட்டிலும் எதையுமே நம்ம அந்த மிகைப்படுத்தக்கூடாது, அதுக்கு மேலே உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு மேலா எதையுமே நம்ம உயர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க கர்த்தரை தான் நேசிக்கணும். கர்த்தருக்கு மேலாக ஏதாவது ஒரு காரியத்தை உயர்த்தும் பொழுது அது ஐடலாக மாறுது. ஸோ அப்படியாப்பட்ட ஐடலில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீட்டில் வந்து அவர்கள் வந்து இவங்க யாரும் அந்த மாதிரி ஐடல் இல்லை. அவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்கிறாங்க, வார்த்தையை நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு, அவரோடு கூட அந்த ஐக்கியம் இருக்கணும். ஆதாம் ஏவாளோட அவர் லிட்டரலாக வந்து ஐக்கியப்பட்டார், அவங்களோடு கூட ஐக்கியப்பட்டார். இன்னைக்கு வந்து லிட்டரலா நம்மளோட கூட ஐக்கியப்படல, அவர் வந்து அன்சீன் கஸ்டா இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்ம அவரை காண முடியாது, ஆனாலும் நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக மாற்றுகிறார். எல்லாத்தையும் அங்கே நார்மல் கண்டிஷனுக்கு மாற்றுகிறார். என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம சபையில் எப்படி இருக்கிறோமோ அதே போல வீட்லேயும் இருக்கணும். பிஹேவ் அட் ஹோம் ஆஸ் வி டூ அட் சர்ச். சர்ச்சில் எப்படி நம்ம இருக்கிறோமோ, எப்படி பயபக்தியாக இருக்கிறோமோ, எப்படி வார்த்தையை நம்ம வந்து நாங்கள் நேசித்து அதை கேட்குறோமோ, அதே போல் இங்கேயும் வார்த்தையை நேசித்து நம்ம அதே போல் ஆவிக்குரியவர்களாக காணப்பட வேண்டும். ஸோ வந்து கர்த்தரோட கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும், என்ன நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், சில நேரங்களில் துக்கமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக வெல்கம் ஹிஸ் பிரசன்ஸ் டு யுவர் ஹோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அங்கே ஓபேத்-ஏதோம் அந்த பெட்டியை அவன் ஏற்றுக்கொண்டான், கர்த்தருடைய பெட்டியை அவன் ஏற்றுக்கொண்டான், சந்தோஷத்தோடு அவன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டான். அந்த பிரசன்ஸ் வரும்பொழுது அங்கே என்ன ஆசீர்வாதம் வந்ததுன்னு பார்த்து சகேயு கர்த்தரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான், அங்கே மார்த்தாள் கர்த்தரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அதனால அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆமென். ஸோ அதே போல் வந்து இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வரை வாசிக்கலாம்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவங்க இந்த வீட்டில் இன்னைக்கு உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இன்னைக்கு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். என்னென்ன காரியங்கள் சொல்லப்படுதோ அது அவங்க ஹார்ட்ல இருக்க வேண்டும். அதை அவங்க பிள்ளைகளுக்கும் சொல்லணும். அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருவரோட அதை சொல்லணும். எப்படி சொல்லணும்னு போட்டிருக்குன்னா, உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். உலக பிரகாரமான காரியத்தை பேசக்கூடாது. இன்னொருத்தரோட காரியம், இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் காரியத்தை, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுவது, இது போல உலக பிரகாரமான அந்த அரசியல் பேசுவது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. அதெல்லாம் ஒரு லிமிட் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை எப்பொழுது உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், நடக்கிற போதும், அவங்க தூங்கும் பொழுதும், எந்திரிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை அந்த குடும்பத்தார் பேச வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை இங்கே கொண்டு வருது. காட்ஸ் பிரசன்ஸ் இந்த வீட்டில் இருப்பதற்கு அது நம்ம அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை அதை உருவாக்குவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது அற்புதம் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாச்சாய் இருக்கிறது. அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு தேவைகளை சந்திப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவைகள் உன் வீட்டு நிலைகளும் உன் வாசல்களையும் எழுதுவாங்க. எல்லா இடத்துலையும் அவருடைய இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணணும். வீட்டில் எங்குமே நம்ம எந்த ஐடல்ஸையும் கொண்டு வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் நமக்கு மேலானதாக இருக்கிறது. இன்னைக்கு காட் இன் வேர்ட் ஃபார்ம், கர்த்தர் இன்னைக்கு வார்த்தை ரூபமாக இருக்கிறார். வார்த்தையை நம்ம நேசிக்கும் பொழுது அது கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம். ஸோ சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அங்கே மார்த்தாள் வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கினார். அவர் அங்கே ஸ்டே பண்ணார். ஓபேத்ஏதோம் வீட்டில் ஆசீர்வாதம் வந்தது. ராகாபின் வீட்டுக்கு பாதுகாப்பு. அவங்க குடும்பத்தார் அழிவிலிருந்து கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். அதே போல தானியேலை பார்க்கும் பொழுது அவன் ஜெபம், தானியேல்னு சொன்னாலே ஜெபம் தான். அவன் எப்பொழுதுமே என்ன அவனுக்கு சொன்னாலும், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அவனுக்கு விரோதமாக அங்கே ரூல் வந்திருக்கிறது. ராஜாவை தவிர யாருமே அவங்க ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதும் போல 3 வேளையும் தனது பலகனை திறந்து எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான். எந்த சூழ்நிலையும் அவன் ஜெபத்தை கைவிடலை. ஸோ ப்ரேயர் இந்த வீட்டுக்கு அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கே அந்த வீட்டில் கர்த்தருடைய பிரசன்ஸ் வேணும். அந்த வீட்டில் அங்கே ஆசீர்வாதம் வேணும். அந்த வீட்டில் பாதுகாப்பு வேணும். எல்லாமே கர்த்தர் இதை கொடுக்குறார். எப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இங்கே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை எப்பொழுதுமே இருக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ் ஒரு செகண்ட் கூட வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ அந்த பிரசன்ஸை நாம இங்கே கிரியேட் பண்ணணும். இந்த வீட்டில் எப்பொழுதுமே சமாதானத்தை கடைபிடிக்கணும். எப்பொழுதுமே வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக, வார்த்தையை நேசிக்கிறவர்களாக, வார்த்தைக்காக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அவர் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றுகிறார். இந்த வீட்டுக்கு சமாதானம், இந்த வீட்டில் எதுவுமே குறைவுபடாது. என்ன சொல்ல உம்முடைய கூடாரம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5:24. கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். கர்த்தர் இந்த வீட்டை விசாரிக்கும் பொழுது இங்க எங்கேயுமே குறை இருக்கா. அவர் நம்ம ஜெபம் செய்யும் பொழுது எல்லாத்தையும் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது அதை இமிடியேட்டா அவர் அதை நமக்கு அற்புதம் செய்து அதை மாற்றுகிறார். எல்லாமே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக தருகிறார். அவர் இந்த வீட்டை விசாரிக்கும் பொழுது இங்க எந்த சின்னும் இல்லை. சின் இஸ் அன்பிலீஃப். கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதே பாவம். இங்க கர்த்தருடைய வார்த்தையை இங்க அவிசுவாசிக்கிறவர்கள் இல்லை என்று கர்த்தரே அவர்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாக அவர்கள் ஜீவிப்பார்கள். அவர்கள் அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்ஸ் எப்பொழுதுமே இந்த வீட்டில் இருக்கும். எப்பொழுதும் அவருடைய வழிநடத்துதல் இருக்கணும். எந்த காரியத்தை அவங்க செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமென். அந்த காட்ஸ் பிரசன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த சூழ்நிலையை எப்பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு புறா சாந்த குணமுள்ளதாக இருக்கிறது. நம்ம கிட்ட போனால் அது உடனே பறந்துடும். அது ஏன்னா அது ரொம்ப பயந்த சுவாபம், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது பறந்துடும். அதே போல் காட்ஸ் பிரசன்ஸ் அவர் டவ்வாக இருக்கிறார், அவர் லேம்பாக இருக்கிறார்.
ஸோ அவர் வந்து சாந்த குணமில்ல, கொஞ்சம் கூட நாம வந்து அவருக்கு கோபம் உண்டாக்குற செயல்களை செய்யாமல் அந்த வார்த்தையை நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ல இந்த ஃபேமிலி இருக்கும் பொழுது எந்த குறைவுமே இருக்காது, சமாதானம் இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த கேட்டதான வசனத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் இருந்தவனமாக ஜெபம் பண்ணலாம். நம்மெல்லாம் எழுந்து நிற்கலாம். இப்பொழுது இந்த வீட்டை நாம பிரதிஷ்டை செய்ய போறோம். எல்லாருமே எழுந்து நிற்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தாவே, நாங்கள் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். இவர்கள் இந்த குடும்பத்தாருக்கு இந்த வீட்டை நீ தயவாய் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய ஆண்டவரே எல்லா ஜபத்தையும் கேட்டு கர்த்தாவே, இன்றைய தினத்திலே இந்த வீட்டை ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி இப்பொழுது ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நேரத்தில் மட்டுமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. இந்த வீடு அது உம்முடைய வீடா இருக்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து பெற்று உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைக்காக செய்யும் பொழுது அதை நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த வீட்டிலே காணப்படட்டும் கர்த்தாவே. கேட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டிலே நீ தந்தரலும் கர்த்தாவே. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும். எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்து எல்லா விதமான நன்மையினாலே நிறைத்தரலும் கர்த்தாவே. அவர்களுடைய ஆசீர்வாதங்களை தந்தரலும். இந்த வீட்டிலே எப்பொழுதும் ஜெபம் காணப்படட்டும். இங்காண்டே உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும் கர்த்தாவே. பாதுகாப்பை நீ தந்தரலும். எல்லா விதமான நன்மைகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த குடும்பத்தாருக்கு தந்தரலும் கர்த்தாவே. எந்த சாத்தானுடைய கிரியைகள் இதற்கு விரோதமாய் வராதபடிக்கு எல்லாவற்றையும் நீ தாமே உடைய வார்த்தையினாலே இவருக்கு பாதுகாப்பை தந்துரும். உனக்கு விரோதமாய் அந்த உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த சக்திகளும் வராதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, நீர் இவர்கள் மத்தியிலே இருந்து எல்லா நன்மைகளை தந்தரலும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வீட்டை நாங்கள் கர்த்தருக்கு மகிமையாக உமக்கு மகிமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We'll give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, அருமையான செல்வராஜ் குடும்பத்தினர் நம் அனைவருக்குமாக நல்ல ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு பிள்ளைகளை வாழ்த்திவிட்டு செல்லும்படி உங்களை அன்பாய் சகோதரர் செல்வராஜ் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.